ஒரு முறை நாங்கள் நண்பனாக விளையாடி கொண்டிருந்தோம் அந்த ட்ராக் பக்கத்தில். அப்போ அந்த ரயில்வே கேட் வழியாக அதை கிராஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டானது. அப்போது அங்கே கிராஸ் பண்ணும் பொழுது நாங்கள் எல்லாரும் கடந்து விட்டோம். ஆனால் என்னுடைய நண்பன் ஒருவன் மட்டும் அவன் ஒரு தண்டவாளத்துக்கு நடுவிலே அப்படி நின்று விட்டான். ட்ரெயின் வருவதை எதிராக பார்க்கிறான். நாங்கள் எல்லாரும் கத்துக்கிறோம், ட்ரெயின் வருதுடா, வாடி ஓடு வாடா, சீக்கிரம் கத்துக்கொண்டு இருக்கிறோம். அவன் அப்படி நின்று கொண்டிருக்கிறான். அந்த சூழ்நிலை உணர்ந்த நண்பர்களுக்கு ஒரு என்ன பண்ணான் தெரியுமா? அப்படியே இந்த ஹீரோவெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அது மாதிரி ஓடி போய் அப்படி அவனை தள்ளி கொண்டு கீழே விழுந்து விட்டான். அடுத்த நொடி ட்ரெயின் பாஸ் ஆகுது. எல்லாரும் ட்ரெயினில் பாஸ் ஆன உடனே ஏன்டா நின்று இருந்த, நாங்கள் கத்துறவன வந்துட வேண்டியது தானே. அவன் சொல்கிறான், எனக்கு அந்த நேரத்தில் வரணும்னு தோணுது, ஆனால் செயல்பட முடியல. அப்படியே கால் எடுத்து வைக்கணும்னு நான் நினைக்கிறேன், முடியல. அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படியே நான் நின்று விட்டேன். அந்த வேளை சரியாக வந்து தள்ளி விட்டானுங்கிறது இந்த நண்பன். ஆகவே தான் நான் காப்பாற்றப்பட்டேன் என்று சொன்னான் அந்த நண்பன். சில வேளைகளிலே ஆபத்துகளிலே நாம் சிக்கிக்கொள்ளாமல் தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அழிவிலே சேர்ந்து நாம் அழியாதபடிக்கு நம்மை தப்புக்க தேவனாய் காணப்படுகிறார்.